வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசு எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறையில் 48 பேருக்கு MACP ஊதிய உயர்வுக்கான ஆணை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புத்தாண்டு கொண்டாட்டத்தில் மீனவரை கல்லால் அடித்துக் கொன்ற வழக்கு 7 பேர் கைது. போலி மருந்து தயாரித்த வழக்கு ஆவணங்கள் CBI-இடம் ஒப்படைப்பு. 6ஆம் தேதி முதல் விசாரணை துவக்கம். காவலர் பணிக்கு உடல் தகுதி தேர்வு தொடங்கியது. முதல் நாளான இன்று 500 பேர் பங்கேற்ற தேர்வை அமைச்சர் நமச்சிவாயம் ஆய்வு செய்தார். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி அரசினர் மத்திய அச்சகத்தில் பணிபுரிந்து வரும் 44 தொழில்நுட்ப பணியாளர்கள் மற்றும் காரைக்கால் அரசினர் மத்திய அச்சகத்தில் பணிபுரிந்து வரும் 4 தொழில்நுட்ப பணியாளர்களுக்கு மாற்றி அமைக்கப்பட்ட உறுதி செய்யப்பட்ட தொழில் முன்னேற்ற திட்டத்தின் கீழ் ஊதிய உயர்வுக்கான ஆணைகளை முதலமைச்சர் ரங்கசாமி இன்று வழங்கினார். புதுச்சேரி அரசு எழுதுபொருட்கள் மற்றும் அச்சுத்துறையில் புதுச்சேரி அரசினர் மத்திய அச்சகத்தில் பணிபுரிந்து வரும் 44 தொழில்நுட்ப பணியாளர்கள் மற்றும் காரைக்கால் அரசினர் மத்திய அச்சகத்தில் பணிபுரிந்து வரும் 4 தொழில்நுட்ப பணியாளர்களுக்கு மாற்றி அமைக்கப்பட்ட உறுதி செய்யப்பட்ட தொழில் முன்னேற்ற திட்டத்தின் கீழ் ஊதிய உயர்வுக்கான ஆணைகளை முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் இன்று வழங்கினார். எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், துறை இயக்குனர் ரங்கநாதன் மற்றும் ஊழியர்கள் இந்த நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர். புத்தாண்டு கொண்டாட்டத்தில் மீனவரை கல்லால் அடித்துக் கொன்ற வழக்கில் 7 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி வைத்திக்குப்பம் பகுதியை சேர்ந்தவர் செந்தில் என்கிற ஐயனார் மீன்பிடி தொழில் செய்து வருகிறார். இவர் புத்தாண்டு கொண்டாட்டத்தையொட்டி கடந்த மாதம் 31ஆம் தேதி இரவு அவரது சகோதரர் முத்துவேல் மற்றும் நண்பர்களுடன் வைத்திக்குப்பம் பச்சைவாழியம்மன் கோவில் வீதி அருகே நின்று கொண்டிருந்தார். அப்போது வைத்திக்குப்பத்தைச் சேர்ந்த பாபிலன், திலீப் ஆகியோர் போதையில் அவ்வழியாக வந்தபோது செந்தில், முத்துவேல் ஆகியோரை பார்த்து அன்றைய தினம் ஏற்பட்ட தகராறு குறித்து செந்திலிடம் பேசியுள்ளனர். அப்போது இவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதில் செந்தில் திடீரென திலீப், பாபிலன் ஆகியோரை அடித்ததாக கூறப்படுகிறது. பின்னர் செந்தில், முத்துவேல் ஆகியோர் அங்கிருந்து புறப்பட்ட போது போதையில் இருந்த பாபிலன், திலீப் மற்றும் அவரது கூட்டாளிகள் செந்திலை கல்லால் தாக்கிவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். இதில் இரத்த வெள்ளத்தில் சாய்ந்த செந்தில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து முத்துவேல் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் வைத்திக்குப்பத்தைச் சேர்ந்த பாவிலன், திலீப், ஆகாஷ், அரவிந்த், தமிழ்மணி, சதீஷ்குமார் மற்றும் கருவடிக்குப்பத்தைச் சேர்ந்த திவாகர் ஆகியோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து தேடி வந்தனர். தலைமறைவாக இருந்த பாவிலன், திலீப், ஆகாஷ், தமிழ்மணி, சதீஷ்குமார், திவாகர் ஆகியோரை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் பணியில் மேற்கொண்டு வருகின்றனர். தலைமறைவாக உள்ள அரவிந்த் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி போலி மருந்து வழக்கு ஆவணங்கள் CBI-இடம் ஒப்படைக்கப்பட்டு 6ஆம் தேதி முதல் விசாரணை துவங்கப்படுகிறது. புதுச்சேரியில் போலி மருந்து தயாரித்து நாடு முழுவதும் சுமார் ரூபாய் 2000 கோடிக்கு விற்பனை செய்தது கண்டறியப்பட்டது. போலி மருந்து தொழிற்சாலை 10க்கும் மேற்பட்ட குடோன்களில் CBCID போலீசார் சோதனை நடத்தி சீல் வைத்தனர். அங்கிருந்த நவீன எந்திரங்கள், பல கோடி மதிப்புள்ள மருந்துகள், மூலப்பொருட்களையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். போலி மருந்து தொழிற்சாலை அதிபர் ராஜா, பங்குதாரர் மணிகண்டன், உதவி செய்த ராணா, மெய்யப்பன், ஊழியர்கள் என 26 பேரை கைது செய்தனர். இதில் GST வரி மோசடிக்கு உதவி செய்த விருப்ப ஓய்வு பெற்ற IFS அதிகாரி சத்தியமூர்த்தியும் கைது செய்யப்பட்டார். போலி மருந்து தொழிற்சாலையில் பல மாநிலங்களுக்கு தொடர்பு, பண பரிவர்த்தனை, ரசாயன மூலப்பொருட்கள் கொள்முதல் நடந்திருப்பதால் வழக்கை CBI தேசிய புலனாய்வு முகமை விசாரணைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பரிந்துரை செய்தார். இதை ஏற்று மத்திய உள்துறை அமைச்சகம் CBI விசாரணைக்கு ஏற்றது. வழக்கில் தொடர்புடைய அரசியல் கட்சியினர், அதிகாரிகள், பார்மசிஸ்ட் என 60 பேர் கொண்ட பட்டியலை CBCID போலீசார் தயாரித்தனர். கடந்த வாரத்தில் இந்த விசாரணையை CBCID போலீசார் முடித்துக் கொண்டனர். தொடர்ந்து விசாரணை அறிக்கை ஆவணங்கள் 60 பேர் பட்டியலை தயாரித்தனர். இவற்றை CBI வசம் CBCID போலீசார் ஒப்படைத்துள்ளனர். இதையடுத்து வரும் 6ஆம் தேதி முதல் CBI அதிகாரிகள் புதுச்சேரிக்கு வந்து விசாரணையை தொடங்க உள்ளது. மேலும் புதுச்சேரியில் பலருக்கும் சம்மன் அனுப்பி விசாரிக்க வேண்டியுள்ளதால் தற்காலிகமாக CBI அலுவலகம் இங்கு திறக்கப்பட உள்ளது.
புதுவை கோரிமேடு ஆயுதப்படை மைதானத்தில் காவலர் பணிக்கு உடல் தகுதி தேர்வு இன்று தொடங்கி 12ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் நேரில் ஆய்வு செய்தார். மேலும் முதல் நாளில் 500 பேர் பங்கேற்றனர். புதுச்சேரி காவல்துறையில் காலியாக உள்ள 148 காவலர் பணியிடங்களை நேரடி நியமனத்தின் மூலம் நிரப்ப அறிவிப்பு ஆணை கடந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதி வெளியிடப்பட்டது. தொடர்ந்து ஆன்லைன் மூலம் 10,063 விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. ஆட்சேர்ப்பு குழுவால் ஆய்வு செய்யப்பட்டு 135 விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டன. 9,932 விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. உடல் தகுதி தேர்வு, உடல் திறன் தேர்வு இன்று முதல் 12ஆம் தேதி வரை கோரிமேடு ஆயுதப்படை மைதானத்தில் நடக்க உள்ளது. விண்ணப்பதாரர்கள் உடல் தகுதி தேர்வு, உடல் திறன் தேர்வுக்கு வரும்போது தங்களின் ஆதார் அட்டை, ஓட்டுநர் உரிமம், வாக்காளர் அடையாள அட்டை, இந்தியா பாஸ்போர்ட் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றின் அசல் பிரதியை தவறாமல் கொண்டு வர வேண்டும். முதல் நாளான இன்று 500 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர்களுக்கு சான்றிதழ் சரிபார்க்கப்பட்டு உடல் தகுதி தேர்வில் மார்பளவு, உயரம், எடை பரிசோதனை நடத்தப்பட்டது. பின்னர் 800 மீட்டர் ஓட்டம், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல் தேர்வு நடைபெற்றது. தேர்வு பணியை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் நேரில் ஆய்வு செய்தார். தேர்விற்கு வந்திருந்த அனைவரும் வெற்றி பெற அமைச்சர் வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து அவர் 800 மீட்டர் ஓட்டத்தை துவக்கி வைத்தார். உடல் தகுதி தேர்வு வருகிற 12ஆம் தேதி வரை நடக்கிறது. நாளை சனிக்கிழமை 750 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பின்னர் தினமும் 1000 விண்ணப்பதாரர்கள் பங்கேற்க உள்ளனர். 11, 12 ஆகிய தேதிகளில் பெண்களுக்கான உடல் தகுதி தேர்வு நடக்கிறது. கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளுக்கு நடுமது வாய்க்கால் அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற பூமி பூஜை விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டார். கதிர்காமம் தொகுதியில் தொடர்ந்து பொதுமக்களின் அடிப்படை பிரச்சினைகள் அனைத்தையும் சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் நிறைவேற்றி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக தொகுதிக்கு உட்பட்ட சத்யசாய் நகர், ஆருத்ரா நகர், அம்பாள் நகர், ரத்னா நகர், தந்தை பெரியார் நகர், கோல்டன் அவென்யூ உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நடுமது வாய்க்கால் அமைக்கும் பணி பொதுப்பணித்துறை நிதியின் மூலம் 2 கோடி மதிப்பீட்டில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் தலைமையில் பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். மேலும் நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், NR காங்கிரஸ் பிரமுகர், KSP அறக்கட்டளை நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மிஷன் வீதியில் இருசக்கர வாகனம் வாடகை விடும் கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 வாகனங்கள் தீயில் எரிந்து கருகியது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு பெரியார் நகரை சேர்ந்தவர் ஏழுமலை. இவர் மிஷன் வீதியில் சைக்கிள் மற்றும் இருசக்கர வாகனம் வாடகை விடும் கடை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் ஏழுமலை இன்று காலை வழக்கம் போல் கடையை திறந்து வியாபாரம் செய்து வந்தார். அப்போது திடீரென அவரது கடையில் தீ விபத்து ஏற்பட்டது. உடனே ஏழுமலை தண்ணீர் ஊற்றி தீயை அணைக்க முயற்சி செய்தார். அதற்குள் தீ வேகமாக கடை முழுவதும் பரவியது. இதையடுத்து அக்கம்பக்கத்தினர் இந்த சம்பவம் குறித்து புதுச்சேரி தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் உடனே தண்ணீரை பீச்சி அடித்து தீயை கட்டுப்படுத்தினர். இந்த தீ விபத்தில் கடையில் நிறுத்தப்பட்ட 6 வாகனங்களில் 3 இருசக்கர வாகனம் தீயில் கருகியது. இதையடுத்து விபத்துக்கான காரணமாக குறித்து புதுச்சேரி தீயணைப்பு அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் மின்கசிவு ஏற்பட்டு தீ விபத்து நடந்தது தெரிய வந்தது. தொடர்ந்து தீயணைப்பு அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி பாண்டி மெரினா கடற்கரையில் கிடந்த ஒரு ஜோடி வெள்ளி கொலுசை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த பாதுகாப்பு படை வீரர்களின் நேர்மையை காவலர்கள் வெகுவாக பாராட்டினர். புதுச்சேரியில் புத்தாண்டையொட்டி பல்வேறு மாநிலங்களிலிருந்து சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கடற்கரையில் குவிந்து புத்தாண்டை கொண்டாடினர். இந்த நிலையில் பாண்டி மெரினா கடற்கரையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பாதுகாப்பு படை வீரர்கள் செல்வா மற்றும் முத்துக்குமார் ஆகியோர் கீழே கிடந்த கொலுசை எடுத்து விசாரித்தனர். அப்போது யாரும் அதற்கு உரிமை கொண்டாடவில்லை. இதனையடுத்து ஒதியஞ்சாலை காவல் நிலையத்திற்கு சென்ற அவர்கள் பணியில் இருந்த ASI முருகனிடம் ஒரு ஜோடி வெள்ளி கொலுசை ஒப்படைத்தனர். சுற்றுலா பயணிகளால் தவறவிடப்பட்ட ஒரு ஜோடி வெள்ளி கொலுசை போலீசிடம் ஒப்படைத்த பாதுகாப்பு படை வீரர்களின் நேர்மையை போலீசார் வெகுவாக பாராட்டியதுடன் அவர்களுக்கும் பாராட்டுகள் குவிந்து வருகிறது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோஸ் ஆலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு.
தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. கை கொடுக்கும் கை ராகவா லாரன்ஸ் மாற்றுத்திறனாளிகள் நல அமைப்பு சார்பில் முனைவர் சுந்தரமுருகன் அன்னதானம் வழங்கினார். கை கொடுக்கும் கை மாற்றுத்திறனாளிகள் நல அமைப்பு என்னும் பெயரில் நடிகர் ராகவா லாரன்ஸ் அவர்களின் உதவியோடு மாற்றுத்திறனாளிகளின் மேம்பாட்டுக்காக இந்த அமைப்பு செயல்பட்டு வருகிறது. இந்த அமைப்பின் 6ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு புத்தாண்டு நாளில் அந்த அமைப்பின் தலைவர் ரவிக்குமார் அவர்களின் முன்னிலையில் புதுச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் அருகில் சாமானிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் புதுச்சேரி சமூக பணியாளர் கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் கலந்து கொண்டு ஏழை மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்த நிகழ்வில் புதுச்சேரியின் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுக்கான அமைப்பை நடத்தி வரும் NR சுசீலா அம்மா அவர்களும், அனைவரும் ஒன்றிணைவோம் இயக்கத்தின் தலைவர் தினேஷ் அவர்களும், நம்ம ஊர் சிலம்பம் அமைப்பின் தலைவர்கள் நிரூபன் சக்கரவர்த்தி மற்றும் நண்பர்கள் பலரும் கலந்து கொண்டு விழாவில் அன்னதானம் செய்து விழாவை சிறப்பித்தனர். காங்கிரஸ் கட்சி விஸ்வகர்மா அணி சார்பாக மண்ணாடிப்பட்டு தொகுதியில் காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்தியலிங்கமும், நெல்லித்தோப்பு தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியும் போட்டியிட வேண்டும் என விருப்ப மனு வழங்கினர். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பாக மண்ணாடிப்பட்டு தொகுதியில் பாராளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சி தலைவருமான வைத்தியலிங்கம் போட்டியிட வேண்டும். அதேபோல் நெல்லித்தோப்பு தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி போட்டியிட வேண்டும் என காங்கிரஸ் கட்சியின் விஸ்வகர்மா அணி சார்பாக மனு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் வேலு, மோகன், கோதண்டராமன், கான்ட்ராக்டர் குமார், டாக்டர் சுரேஷ், வட்டார காங்கிரஸ் செயலாளர் கல்யாணி உட்பட பலரும் கலந்து கொண்டனர். புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு உழவர்கரை தொகுதி முழுவதும் பொதுமக்களுக்கு சமூக சேவகியும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக இணை செயலாளருமான லாவண்யா தொகுதி முழுவதும் நேரடியாக சென்று இனிப்பு வழங்கி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். உலகெங்கும் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ள நிலையில் புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் சரண் தொண்டு அறக்கட்டளை நிறுவனரும் சமூக சேவகியும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில இணை செயலாளருமான முனைவர் லாவண்யா தலைமையில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் மிக சிறப்பாக நடைபெற்றது. சரண் துண்டு அறக்கட்டளை அலுவலகத்தில் தொண்டர்கள் மற்றும் ஆதரவாளர்களுடன் கேக் வெட்டி லாவண்யா கொண்டாட்டத்தை தொடங்கி வைத்தார். அங்கிருந்து உழவர்கரை தொகுதியின் பல்வேறு பகுதிகளான பிச்சைவேரன்பேட், தக்கக்குட்டை, JJ நகர், பாவாணர் நகர், லேம்பர்ட் சரவண நகர், மூலகுளம் போன்ற இடங்களுக்கு சென்று பொதுமக்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து பொதுமக்களுடன் இணைந்து கேக் வெட்டி அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கி தனது வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார். புதுச்சேரி அறிவு திருக்கோயிலில் புத்தாண்டு மற்றும் உலக அமைதி தினம் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி அறிவு திருக்கோயிலில் புத்தாண்டு மற்றும் உலக அமைதி தினம் சிறப்பாக நடைபெற்றது. மன்ற செயலாளர் அருள்நிதி கோ சேகர் வரவேற்றார். தலைவர் சவுந்தரராஜன் தலைமையுரையாற்றினார். ஆச்சாரியா கல்விக் குழும தலைவர் டாக்டர் J. அரவிந்தன் மற்றும் புதுவை பல்கலைக்கழக சமுதாய கல்லூரி முதல்வர் டாக்டர் லலிதா ராமகிருஷ்ணன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். முடிவில் மன்ற பொருளாளர் சண்முகநாதன் நன்றியுரையாற்றினார். நிகழ்ச்சியில் புதிதாக சேர்ந்த 5 அறங்காவலர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. துணைத் தலைவர் விஜயகுமாரி, முதுநிலை பேராசிரியர் கிருஷ்ணசாமி, மைய பொறுப்பாளர்கள் மற்றும் மன்ற அன்பர்கள் திரளாக கலந்து கொண்டனர். திருபுவனையில் ரூபாய் 46.10 லட்சம் செலவில் கருங்கல் சாலை அமைக்கும் பணியினை திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் திருபுவனை கிராமத்தில் உள்ள சிவசக்தி நகர், செல்வகணபதி நகர் மற்றும் ராதாகிருஷ்ணன் நகர் உட்புற சாலைகளுக்கு ரூபாய் 46.10 லட்சம் செலவில் கருங்கல் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா இன்று காலை நடைபெற்றது. செல்வகணபதி நகர் அன்னை வித்யா மந்திர் ஆங்கில உயர்நிலைப்பள்ளி அருகில் நடைபெற்ற விழாவிற்கு திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார்.
மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர்கள் மனோகரன், பாஸ்கரன், ஒப்பந்ததாரர் குணசேகரன் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், லட்சிய ஜனநாயக கட்சியின் திருபுவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார், பொதுச் செயலாளர் வடிவேல், துணை தலைவர் விஜி, அமைப்பு தலைவர் வேல்முருகன், திருபுவனை நிர்வாகிகள் தங்கராசு, பிரபாத், குருமூர்த்தி, ஜோதிபாசு, சக்திவேல், கலியுக ராணி, மஞ்சு, திவ்யா மற்றும் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முன்னதாக விழாவிற்கு வந்த அங்காளன் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் தலைமையில் அதிகாரிகள் பொன்னாடை போர்த்தி புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தனர். முன்னதாக அன்னை வித்யா மந்திர் பள்ளி நிர்வாகி தனசெல்வம் தலைமையில் பள்ளி ஆசிரியைகள், மாணவ மாணவிகள், சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளித்து பொன்னாடை அணிவித்து புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி காவல் நிலையங்களில் 2025ஆம் ஆண்டு 8781 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக வில்லியனூரில் 496 வழக்குகள் பதிவாகியுள்ளது. லஞ்ச ஒழிப்பு துறையில் 14, உணவு கடத்தல் தடுப்பு பிரிவில் 12 வழக்குகள் பதியப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கடந்த 2025 ஜனவரி 1ஆம் தேதி முதல் கடந்த டிசம்பர் 31ஆம் தேதி வரை புதுவையில் உள்ள காவல் நிலையங்களில் மட்டும் 5619, காரைக்காலில் 1167 வழக்குகள் பதியப்பட்டுள்ளது. கிழக்கு பிரிவில் அதிகபட்சமாக உருளையன்பேட்டையில் 308 வழக்குகள், மேற்கு பிரிவில் வில்லியனூரில் 496 வழக்குகள், தெற்கு பிரிவில் முதலியார்பேட்டையில் 308 வழக்குகள், வடக்கு பிரிவில் ரெட்டியார்பாளையத்தில் 319 வழக்குகள் பதிவாகியுள்ளது. போக்குவரத்து பிரிவில் கிழக்கில் 361, வடக்கில் 428, தெற்கில் 317, மேற்கில் 329 வழக்குகள் பதியப்பட்டுள்ளது. மகளிர் போலீசில் 8, வில்லியனூர் மகளிர் போலீசில் 13, சிபிசிஐடி 29, வன்கொடுமை தடுப்பு 5, கடலோர காவல் படையில் 2 வழக்குகள் பதிவாகியுள்ளது. காரைக்கால் மாவட்டத்தில் அதிகபட்சமாக காரைக்கால் நகரத்தில் 315 வழக்குகள் பதியப்பட்டுள்ளது. மாகேவில் 62, பல்லூரில் 82, ஏனாமில் 206 வழக்குகள், சைபர் கிரைமில் 67, லஞ்ச ஒழிப்பு துறையில் 14, உணவு கடத்தல் தடுப்பு பிரிவில் 12 வழக்குகள் பதியப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக அனைத்து காவல் நிலையங்களிலும் ஓராண்டில் மொத்தம் 8781 வழக்குகள் பதியப்பட்டுள்ளது. இது 2024ஆம் ஆண்டை விட 1534 வழக்குகள் அதிகமாகும். மங்களம் தொகுதிக்கு உட்பட்ட திருக்காஞ்சி பகுதியில் மக்களுக்கு மனைப்பட்டா வழங்குவது போல் மோசடி செய்து நிலம் அபகரிப்பு செய்ததை கண்டித்து புதுச்சேரி 10 ரூபாய் சட்ட இயக்கம் சார்பில் ஊர்வலமாக சென்று கவர்னரிடம் மனு அளித்தனர். புதுச்சேரி மங்களம் தொகுதி திருக்காஞ்சி கிராமத்தில் 134 பயனாளிகளுக்கு மனைப்பட்டா வழங்குவது போல் ஆவணம் தயார் செய்து நில மோசடி செய்து உள்ளனர் என்றும், அந்த பட்டா சம்பந்தப்பட்ட பயனாளிகளிடம் வழங்கவில்லை எனவும், மேலும் 10 வருடமாக தனியார் நபர் கைவசத்தில் வைத்துள்ளனர் என்றும் கூறப்படுகிறது. இது சம்பந்தமாக கடந்த 30ஆம் தேதி புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அவர்களிடம் மனு வழங்கப்பட்டது. ஆனால் இதுவரை விசாரணை ஏதும் செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. புதுச்சேரியில் உள்ள ஏழை எளிய மக்கள் வீட்டையும் நிலத்தையும் அபகரித்துள்ளனர். மேலும் இது சம்பந்தமாக பல புகார்கள் சம்பந்தப்பட்ட துறைக்கு கொடுக்கப்பட்டும் இதுவரை எந்த ஒரு மனுவுக்கும் நடவடிக்கை எடுக்கவில்லை. மேலும் அந்த துறையில் பல பேர் வீடுகளை பட்டா என்ற பெயரில் உரிமையாளருக்கு தெரியாமலேயே வேறு ஒரு நபருக்கு மாற்றி வழங்கப்பட்டிருக்கிறது. இதனை கண்டித்து புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மற்றும் நில அளவை பதிவேடு துறையை கண்டித்து புதுச்சேரி 10 ரூபாய் சட்ட இயக்கம் சார்பில் அதன் நிறுவன தலைவர் ரகுநாதன் தலைமையில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் ராஜா தியேட்டர் சிக்னலில் இருந்து ஊர்வலமாக சென்று கவர்னரிடம் மனு அளித்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசு எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறையில் 48 பேருக்கு MACP ஊதிய உயர்வுக்கான ஆணை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புத்தாண்டு கொண்டாட்டத்தில் மீனவரை கல்லால் அடித்துக் கொன்ற வழக்கு 7 பேர் கைது. போலி மருந்து தயாரித்த வழக்கு ஆவணங்கள் CBI-இடம் ஒப்படைப்பு. 6ஆம் தேதி முதல் விசாரணை துவக்கம். காவலர் பணிக்கு உடல் தகுதி தேர்வு தொடங்கியது. முதல் நாளான இன்று 500 பேர் பங்கேற்ற தேர்வை அமைச்சர் நமச்சிவாயம் ஆய்வு செய்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. வணக்கம்.